Happy birthday, Sai. Happy birthday, Sai. Happy birthday, Sai Puresh. Happy birthday, Sai. Hello everyone. So இந்த வீடியோல நம்ம என்னோட ஃப்ரெண்டோட மகனோட ஃபர்ஸ்ட் பர்த்டே செலிப்ரேஷன் vlog தான் பார்க்க போறோம். ஸோ நானும் என்னோட பசங்களும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணலாமே கொஞ்சம் ஏர்லியாக போயிட்டோம். நான் போனப்போ இப்படி தான் எல்லாமே அரேஞ்ச் பண்ணியிருந்துச்சு. ஸோ பார்க்கவே அழகாக இருந்துச்சு. ஸோ நம்மளும் ஹெல்ப் பண்ணலாமேன்னு போய் என் ஃப்ரெண்ட்ஸோட இந்த மாதிரி கேக் செட் பண்ணுறது அந்த மாதிரி கொஞ்சம் வேலைகள் பண்ண ஆரம்பித்தேன். நல்ல வேலை பர்த்டே அன்னைக்கு எனக்கு கொஞ்சம் சார்ட்ரோடாக இருந்ததுனால இந்த டிசர்ட்ஸ்லாம் நான் வைக்கும் போதே தப்பிச்சிச்சு. இல்லைனா எல்லாமே என் வாய்க்குள்ளே தான் போயிருக்கோம். பீச் பை ஸ்ட்ரூடல், மேங்கோ சாகோ, கிண்டர் ஷார்ட்ஸ், ப்ரௌனி, டாட்ஸ்ட்டு நிறைய விதமான டிசர்ட்ஸ் இருந்துச்சு. ஸோ இப்போ நம்ம பார்க்குறது பர்த்டே டெக்கரேஷன்ஸ். ஸோ அழகாக பலூன்ஸ் அப்புறம் லைட் இதெல்லாம் வச்சு வீடியோவும் டெக்கரேட் பண்ணி வச்சுருந்தாங்க. இதுதான் நம்ம பர்த்டே பாயோட கேக். ஸோ ஏரோப்ளேன் தீம்னால சின்ன ஏரோப்ளேனாக வச்சு கேக் அழகாக டெக்கரேட் பண்ணியிருந்துச்சு. கொஞ்ச நேரம் கழிச்சு அகிலோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க. அகிலுக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு. சின்ன வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணலான்னு ட்ரை பண்ணோம். நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம். அதோட எல்லா கெஸ்ட்டும் வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஒவ்வொரு ஆணோட வெற்றிக்கு பின்னாடி ஒரு பெண் இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி சைஃபோட ஒவ்வொரு போட்டோக்கு பின்னாலேயும் நாங்க பல ஆன்டிஸ் இருந்தோம். இவங்க தாங்க எங்க சூப் பாய்ஸ். 30 பேருக்கு கல்யாணம் ஆகி பிள்ளைங்களும் இருந்தாலும் அவங்களுக்கு சிங்கிள் பாய்ஸ் நினைப்பு. மொய் கடிச்சோன்னா பர்த்டே பாயும் ஹாப்பி, பேரண்ட்ஸும் ஹாப்பி. சூப் பாய்ஸை கல்யாணம் பண்ணதுனால சூப் கேர்ள்ஸ் நாங்களும் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம். அப்புறம் எல்லாருமே வீடியோ ஃபோட்டோஸ் எல்லாம் எடுக்க ஆரம்பித்தோம் பர்த்டே பாயோட. செலிப்ரேஷன் முடிஞ்சோடனே எல்லாரும் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ புஃபே ஸ்டைலில் சாப்பாடு இருந்ததுனால எல்லாருக்கும் அவங்களுக்கு பிடிச்ச சாப்பாடு எடுக்க வசதியாக இருந்துச்சு. நானும் ஆகிலுக்கு சாப்பாடு எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். அங்கே பிரியாணி, சிக்கன், பச்சடி, பாயாசம், தீமூன் பச்சடி, தால்ச்சான்னு நிறையா வெரைட்டியாக இருந்துச்சு. பக்கத்தில் இந்த மாதிரி 3 வகையான ட்ரிங்க்ஸும் இருந்துச்சு. ஸோ நமக்கு பிடிச்ச ட்ரிங்க்ஸை நம்மளே சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம். எங்க சர்பத்து மாதிரி இருக்குங்க. இன்னொரு பாயாசத்தை போட்டுற வேண்டியது. அந்த மாதிரி எல்லாருக்கும் பொறுப்பா பாயாசத்தை டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி எல்லாரும் சாப்பாடை என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் என் ஃப்ரெண்ட் எனக்கு டீ எடுத்து கொடுக்குறேன்னு டீ எடுத்தா. தம்பி டீ இன்னும் வரல. அதுக்கப்புறம் கேக் கட் பண்ண டெக்கரேஷன்ஸ்லாம் வெளியே எடுத்துட்டு கேக்கை ஸ்லைஸ் பண்ணி டிஸ்ட்ரிபியூட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். பேலன்ஸ் இருந்த கேக் எல்லாத்தையும் பேக்கும் பண்ணி வச்சுட்டோம். பாக்குற மாதிரி இல்ல பாக்குறதுக்கு. அதையும் சேர்த்து எடுப்போம்ல. கேக் கட்டிங்க்கு அப்புறம் எங்க போட்டோகிராஃபர் ஜூலி எல்லா குட்டீஸையும் வச்சு வளைச்சு போட்டோ எடுத்துட்டு இருந்தாங்க. ஆனா அதையும் விட்டு வைக்காம அவங்கள வளைச்சு நான் வீடியோ எடுத்தேன். போட்டோ செஷனுக்கு அப்புறம் ஆகிலிருந்து தனியாக அழைச்சிட்டு போய் அம்மா நானும் இந்த ரெயின்போவை சாப்பிடலாமான்னு கேட்டான். ஆனா இதுதான் நடந்துச்சு. நாக்குல எனக்கு பார்த்தா ஒரே புளிப்பு. பாவம் பிள்ளைக்கு ஏமாற்றம் தான் மிஞ்சிச்சு. ஆனா அதையும் அவர் சமாளிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் என்னடா ட்ரே தனியா போகுதேன்னு பார்த்தா அங்க என்னோட ஹஸ்பண்டும் அவங்க ஃப்ரெண்ட்ஸும் எல்லாரும் டின்னர் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அப்படின்னு என் ஹஸ்பண்ட் கேட்க அவங்க ஃப்ரெண்ட்ஸை உபசரிக்க நீங்க மட்டும் சாப்பிடுவீங்க நானும் சாப்பிடுவேன்னு சொல்லிட்டு நம்ம பர்த்டே பாய் ஸ்டைலாக சாப்பிட ஆரம்பிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் பர்த்டே பாயை அவரோட கிஃப்டோட வச்சு ஃபோட்டோ எடுக்கிற நேரம் வந்துடுச்சு.
தலை வலிக்குதா, தலை வலிக்குதே. அதுக்கப்புறம் as usual நம்மளோட ஃபோட்டோ டேக்கிங் வீடியோ டேக்கிங்லாம் ஆரம்பிச்சிட்டோம். ஃபோட்டோ டேக்கிங் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் பசங்க எல்லாரும் அந்த ஜீப்பில் உட்காந்து விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க அவங்களோட லூட்டியை ஆரம்பிச்சிட்டாங்க. ஆஹிலுக்கு ஆக்சுவலி தூக்கம் சொக்குது, ஆனால் அவர் அதை எல்லாம் கண்ட்ரோல் பண்ணிட்டு ஃப்ரெண்ட்ஸோட விளையாடணும்னு விளையாண்டுட்டு இருக்காரு. இதுக்கப்புறம் நம்ம குட்டீஸ் எல்லாம் தூங்க போயிட்டாங்க. ஆனால் யார் தூங்கலாம், நான் தூங்க மாட்டேன்டான்னு எப்போதுமே நிற்கிற நம்ம அயன் மேன் அயான் இவர் தாங்க. யூஸ்வலி நம்ம எல்லாம் கேதர் பண்ண ஏதாவது பேசுவோம், ஆனால் அன்னைக்குன்னு பார்த்து காஃபி குடிச்சா எல்லாருக்கும் எனர்ஜி இல்லை. அதுக்கப்புறம் எல்லாருக்கும் தூக்கம் தான் கைஸ் வந்துச்சு. அதனால எல்லாரும் பாய் சொல்லிட்டு கிளம்பிட்டோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த மாதிரி vlog நீங்கள் பார்க்கணுன்னா ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.